ஹலோ தாய்மார்களே, இன்றைக்கி நம்ம முருங்கைத்தலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா செவக்க வறுக்கணும். கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றணும். பருப்பு போடணும். உளுந்து நல்லா வதங்கிது கொஞ்சம் சிகப்பு கலரில் வரணும். அப்போ தான் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் துவர பருப்பு 1 ஸ்பூன் மட்டும் போடணும். அதிகமாக போடக்கூடாது. உளுந்து கொஞ்சம் உளுந்து 4 பங்குன்னா துவர பருப்பு 1 பங்கு போடணும். அதுக்குள்ளேயே நம்ம இப்போ கொஞ்சம் வறுத்துருச்சு. அதுக்குள்ளே சும்மா கொஞ்சம் சீரகம் போடணும். அப்போ மிளகு கொஞ்சம் போடணும். ஒரு 15 மிளகு போடணும். இப்போ செவந்துருச்சுங்க. இப்போ பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் வதங்கருக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு சின்ன மூடியில் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, வெங்காயம் 1/4 கிலோ. ஏன்னா 10 பேருக்கு நம்ம செய்யணும். அதனால் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்டு இதுலேயே இலந்தப்பழம் சைஸு புளி எடுத்துக்கணுங்க. இதுலேயே போட்டு கொஞ்சம் வதக்கணும். தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 6 பல்லு பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா, தக்காளி பழம், ஒரு இலந்த பழம் அளவுக்கு புளி எல்லாம் சேர்த்து நான் நல்லா வதக்குறேன். இப்போ வதக்கி முடிச்சாச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். முருங்கைக்கீரை 2 சிட்டிகை போடுறேன். 2 குடி முருங்கைக்கீரையை போட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வதங்குற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றணும். ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் லேசாக தான் வணக்கணுங்க. ரொம்ப ஆழப்படும். ஏன்னா அந்த பச்சை கலர் மாறாத நம்ம வதக்கணும். எல்லாம் கொஞ்சம் சுருக்கின உடனே நம்ம எடுத்துடணும்.